தரம் கெட்டு பேசும் தருதலையே உனக்கென்ன தகுதி இருக்கு? எங்க அண்ணன், எங்க தளபதி, எங்க தலைவனை பத்தி பேச. ஒரு கட்சியோட பொறுப்புல பதவியில இருக்க நீ பொதுவெளியில அநாகரிகமா ஆபாசமா பேசுற. அதுவும் நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு படிச்சு டிஸ்ட்ரிக்ட்லயே நல்ல மார்க்கை எடுத்து அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மேடையில நடந்த அண்ணன் தங்கச்சி உறவோட வெளிப்பாட்டை உன்னால இவ்வளோ ஆபாசமா பார்க்க முடியும்னா நீ எவ்வளோ பெரிய வக்கர புத்தி இருக்க ஆளுன்னு ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். நீ எங்க அண்ணன் தளபதியோட பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினச்ச. ஆனால் அது கடைசியில் உனக்கு நீயே வச்சுக்கிட்ட சூனியோன்னு உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். உங்கள் டிஎம்கே ஆட்சியில் நடக்காத கொடுமைகளா? எவ்வளோ பொண்ணுங்க, எவ்வளோ குழந்தைங்க அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு அதுக்கு நீதி கிடைக்காதான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போராடி அதை தட்டி கேட்க வக்கில்ல உனக்கு. நீ எங்க அண்ணன் தளபதியை பற்றி பேசுகிற. எங்கள் அண்ணன் தளபதி இன்னைக்கு நேற்று இல்லை, பல வருடமாக இந்த குழந்தைங்களோட உழைப்பையும் வெற்றியையும் அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் பல வருஷமாக உங்களோட சுயநலத்துக்காக இந்த தமிழ்நாட்டையே பழி வாங்கிட்டு இருக்கீங்க. எந்த பொதுவெளியில் எங்கள் அண்ணன் தளபதியை பற்றியும் அந்த பெண் குழந்தைங்களை பற்றியும் அவங்களோட பெத்தவங்களை பற்றியும் ஆபாசமாக வக்கரமாக பேசினியோ அதே பொதுவெளியில் நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லை கேட்க வைப்போம்.